இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமரை தாக்க சதி திட்டம். பாராளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவங்க பாரத பிரதமரை விவாதத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. உடனே இங்க இருக்கிற காங்கிரஸ் அதை மறுப்பு தெரிவிச்சு ஓம் பிர்லா பொய்யான குற்றச்சாட்டை சொல்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 எம்பிக்களை வைத்து ஜோதிமணி சுதா இவங்களை வைத்து பாரத பிரதமரை தாக்கணும். பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரை மீது நன்றி தெரிவிக்கணும். அதுல அமளியில் ஈடுபட்டு காங்கிரஸ் பெண்களை வைத்து பிரதமரை தாக்கினா இதுல உலக அரசியல் உள்ளூர் அரசியல் அடங்கியிருக்குங்க. மக்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். உலக அரசியல் என்ன? உலக தலைவர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர், உலகத்தையே வழிநடத்தக்கூடிய இந்த பாரதம் வரப்போகுது. உலக தலைவருக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரை அவருடைய நாட்டில் பாராளுமன்றத்தில் தாக்கிட்டாங்க, பெண் எம்பி தாக்குனாங்க. அப்ப உலகம் முழுக்க இருக்கின்ற தலைவர்கள் மத்தியில் அவர் பாரத பிரதமருடைய மதிப்பு மரியாதை குறைக்கணும். இந்த தாக்குதல் மூலமா பாரத பிரதமருக்கு இந்தியாவில் பெரிய எதிர்ப்பு இருக்கு. பெண்கள் தாக்கிட்டாங்க பாராளுமன்றத்தில், அப்படி செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போகணும். இது உலக அரசியல். பாரத பிரதமர் இருக்கின்ற மதிப்பு மரியாதையை குறைக்கணும். உள்ளூர் அரசியல் என்ன? பாரத பிரதமரை பெண்கள் காங்கிரஸ் எம்பி தாக்கிட்டாங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற சிறுபான்மை ஓட்டுகளை அறுவடை பண்ணலாம். கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை மொத்தமா வாங்கலாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். அது திட்டம். இன்னொரு திட்டம் என்ன? பெண் எம்பியை பாரத பிரதமர் தாக்கலான்னு வச்சுங்க, தாக்க முற்பட்டாலோ இல்ல தாக்கிட்டாலோ அப்ப அந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும்? பெரும்பான்மையா இருக்கிற பாஜக உறுப்பினர் என்ன பண்ணுவாங்க? ஒன்னு தாக்குதல் தடுப்பாங்க, இல்ல தாக்கணும் திருப்பி தாக்குவாங்க. அப்ப அந்த பெண் எம்பியை திரும்ப தாக்கிட்டான்னு வச்சுக்க, பெண் எம்பி பாராளுமன்றத்தில் தாக்கப்பட்டார். பாஜக பாசிச அரசாங்கம் பெண் எம்பியை தாக்கிட்டாங்க, தமிழ்நாட்டு பெண் எம்பி தாக்கிட்டாங்க. அப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி இதை வைத்து ஓட்டு வாங்கணும், அரசியல் செய்யணும். பாரத பிரதமரை பாராளுமன்றத்தில் பெண்கள் தாக்க முற்பட்டாங்க, இல்ல பெண் எம்பி தாக்குனாங்கன்னு செய்தி வராது. என்ன வரும்? பெண் எம்பி பாராளுமன்றத்தில் தாக்கப்பட்டார். அப்ப பாஜக அதிமுக கூட்டணி நம்ம புறக்கணிக்க வேண்டும். அப்ப இங்க கோபாலபுரத்தை நம்பி அரசியல் பண்ணக்கூடிய பாருங்க, வாடகை வாய் வச்சு அரசியல்வாதிகள் இவங்க அத்தனை பேரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவான். ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும். 4.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் திமுக அரசாங்கம் கல்குவாரி முறைகேடு, கஞ்சா, போதை, அபினு, கற்பழிப்பு, பல்வேறு குற்றச்சாட்டுக்கு, ஊழலுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி திமுக செல்வாக்கு இழந்து நிக்குது. அப்ப இங்க மக்கள் மத்தியில இந்த செய்தியை திசை திருப்பணும். பாராளுமன்றத்தில் பெண் எம்பி தாக்கி விட்டார்கள், இவங்களுக்கு அவங்க ஓட்டு புறக்கணிப்போம் பாஜக அதிமுக கூட்டணியை. எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு திட்டம் போட்டாங்க பாருங்க. இந்த கீழ்த்தரமான அரசியலுக்கு திட்டம் போட்ட இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி எதிர்கட்சி சதியை அந்த பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவங்க தடுத்து நிறுத்திருக்காங்க. நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நம்முடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நாட்டோட அந்த தாக்குதலுக்கு பிறகு பேசும் பொருளா இருக்கும். உலகம் முழுவதும், நாடு முழுவதும் அரசியல், உள்ளூர் அரசியல் வரைக்கும் இன்னைக்கு அப்படியே மடை மாத்திருப்பான். ஏன்னா இவங்க கிட்ட மீடியா பலம் இருக்கு. தமிழ்நாட்டில் எதை சொன்னாலும் இந்த மீடியா வச்சு மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையா இருக்காங்க. பாஜக மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கணும். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள்